Hi students, welcome to Priya's Minimax. இந்த வீடியோல கிளாஸ் 11th ஓட சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.1ல இருக்க எல்லா கொஷின்ஸும் பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த எக்ஸசைஸ் 2.1 நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோ, அதாவது அந்த 3 வீடியோஸையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பிகாஸ் அந்த 3 வீடியோஸில் 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் ஜேஇ மெயின் இந்த மூணுத்தையும் நான் தனித்தனியாக உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த சம்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி. உங்களுக்கு எந்த ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸும் இதில் இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் போகலாமா? ஆர்டர்ட் பேர். ஆர்டர்ட் பேர்னால் என்ன சொல்லியிருக்கோம்? ஏ கமா பி அப்படின்னு ஒரு ஆர்டர்ட் பேர் இருந்தால் அதோட வேல்யூஸை நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணுவோம்? ஏக்கு 1னும் பிக்கு 2னும் அந்த கோஆர்டினேட்ஸை நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி இதில் கம்பேர் பண்ணுங்கள். x/3 + 1 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஒன் என்னது நம்மளுக்கு 5/3. அப்போ +1 இந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? -1 ஆகுமா? அப்போ 5/3 - 1 விச் மீன்ஸ் என்ன? 5 - 3/3. அப்போ நம்மளுக்கு என்ன வருது? 2/3. அப்போ x/3 = 2/3 அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம்? x = 2. ஸோ எக்ஸோட கோஆர்டினேட்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிங்க. அதே மாதிரியே y - 2/3 = இங்கே y கோஆர்டினேட்க்கு என்ன இருக்குது? 1/3. கரெக்டாக? இப்போ -2/3 இந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? +2/3. ஸோ 1/3 + 2/3. அப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. மேலே நம்மளுக்கு என்ன இருக்குது? 1 + 2 is 3/3. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 1. ஸோ the values of x is 2 and y = 1. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. If the set A has 3 elements and set B வந்து 3, 4, 5. Find the number of elements of A cross B. ஸோ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இன்ட்ரோடக்ஷனில் என்ன பார்த்துருக்கோம்? n of A cross B அப்படின்னா என்ன அர்த்தம்? n of A into n of B. கரெக்டாக? அப்போ n of A அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க? செட் ஏவோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து n of Bலையும் என்ன இருக்குது? 1, 2, 3. ஸோ 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ n of A cross B என்னது? ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் A cross B இஸ் 9 elements. ஜஸ்ட் இந்த ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதினாலே ஆன்சர் கிடச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள். இஃப் G = 7, 8, H is equal to 5, 4, 2, G cross H. நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி வந்து கிராஸ் பண்ணணும்? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நீங்கள் 7, 8 அப்படின்ற செட் இருக்குது. இதை எது கூட கிராஸ் பண்ண போகிறோம்? 5, 4, 2 கூட கிராஸ் பண்ண போகிறீங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எடுத்துகிட்டு இதை மூணுத்து கூடயும் தனித்தனியாக ஃபஸ்ட் நம்ம கிராஸ் பண்ணணும். இது எப்படி கிராஸ் பண்ணுற பாருங்கள். 7, 5, தென் 7, 4, தென் 7, 2. கரெக்டாக? அடுத்தது 8ன்ற எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. 8 எடுத்து பண்ணிங்கன்னா 8, 5, 8, 4, தென் 8, 2. கரெக்டாக? இதுதான் என்னது? நம்மளுடைய G cross H கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது வர்ற வேல்யூ. இப்போ இதே மாதிரி இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க? H cross G கேட்டிருக்காங்க. G cross Hயும் H cross Gயும் சேமாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. பிகாஸ் ஆர்டர் ஆஃப் த அந்த ஆர்டர்ட் பேர்னுடைய ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். கரெக்டாக? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஹெச்சை வந்து முன்னாடி எழுதிப்பீங்க. 5, 4, 2 இதை முன்னாடி எழுதிட்டு நம்ம கிராஸ் பண்ண போகிற ஜியை வந்து அடுத்து எழுதுகிறோம். கரெக்டாக? அப்போ இப்போ எப்படி எழுதுவோம் பாருங்கள். இங்கே இருக்கிற ஒரு எலிமெண்ட் இது கூட லிங்க் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு ஆர்டர்ட் பேர் என்ன வரும்? 5, 7, தென் 5, 8, தென் 4, 7, தென் 4, 8. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு? 2, 7, தென் 2, 8. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுடைய ஆர்டர் பேர் இதில் பாருங்கள். இங்கே 7, 2 தான் இருந்தது. இங்கே 2, 7 தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த பேர் என்ன ஆகுது? தலைக்கீழே மாறுது. ஸோ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்டை மாற்றி பண்ணிங்க அப்படின்னா அதோட ஆன்சர்ஸ் என்ன ஆகாது? ஈக்குவலாக வராது. இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இங்கே ஒரு தடவை இன்சிஸ்ட் பண்ணுறேன் நான். ஸோ அவங்க என்ன G cross Hக்கும் H cross Gக்கும் ஆன்சர் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பாருங்கள். State whether each of the following statements are true or false. If the statement is false, அதாவது கொடுத்தது false அப்படின்னா அப்போ நம்மளை கரெக்டாக எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் எடுத்துப்போமா. P வந்து MN கொடுத்துருக்காங்க. Q வந்து NMன்னு கொடுத்துட்டு P cross Q கேட்குறாங்க. ஸோ இப்போ முதல் சம் மாதிரியே நம்ம P cross Q பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்?
m, n இருக்குது. இதை எது கூட கிராஸ் பண்ண போகிறோம்? n, m கூட கிராஸ் பண்ண போகிறோம். அப்போ இது கிராஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு m எடுத்து n கூட ஒரு தடவை, m எடுத்து m கூட ஒரு தடவை. ஓகேவா? ஃபஸ்ட் பண்ணுங்கள் m, n, தென் m, m. ஓகேவா? அடுத்தது n எடுத்து n கூட பண்ணுங்கள் n, n, தென் n எடுத்து m கூட n, m. ஸோ அப்போ இந்த 4 செட்டும் இங்கே கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் என்னது? ஃபால்ஸ். இது ஏன் நம்ம ஃபால்ஸ்ன்னு சொல்கிறோம்? இதில் 4 செட், நம்மளோட 4 ஆர்டர்ட் பேர் வருது. பட் இங்கே என்ன இருக்குது? 2 தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் அவங்க கொடுக்கல. ஸோ அப்போ தேர்ஃபோர் அவங்க கேட்ட அந்த கரெக்டான ரீரைட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இப்போ அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்கள். A and B are non-empty sets. Okay. A cross B is a non-empty set of ordered pair x, A such that x belongs to A, y belongs to B. ஸோ இந்த இதில் என்ன சொல்கிறாங்க? 2 A, Bன்னு 2 non-empty செட் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் ஏவையும் பியையும் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏல இருக்கிற எலிமெண்ட் ஃபஸ்ட்டு வரணும், பியில் இருக்கிற எலிமெண்ட் செகண்ட் வரணும். அதான் லாஜிக் இல்லையா? இப்போ ஏல இருக்கிற எலிமெண்ட்டை நான் வந்து எக்ஸ், ஒய் அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஏதோ சம் கண்டிஷன்ஸ் இருக்குது, அது ப்ராப்ளம் இல்லை. எக்ஸ், ஒய்ன்னு எழுதுனா என்னை எக்ஸ் வந்து ஏல இருக்குது, ஒய் வந்து பியில் இருக்குது. அப்போ இங்கே என்னது? எக்ஸ், ஒய்ன்னு போட்டிருக்காங்க. எக்ஸ் ஏல இருக்குது, ஒய் பியில் இருக்குது. அப்போ இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஓகே. இன்கேஸ் இதே சென்டென்ஸ் எக்ஸாக்டாக கொடுத்துட்டு ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டர்ட் பேர் வந்து ஒய், எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாகும்? ஒய் வந்து ஏல இருக்கும். அப்போ ஒய் ஏல இருக்கும். ஆனால் இங்கே சொல்லும் போது எக்ஸ் ஏன்னு சொன்னாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். பட் இப்போ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த எக்ஸ், ஒய்ன்ற கண்டிஷன் என்னது? கரெக்ட். ஓகேவா? இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு 1, 2. ஸோ தேர்ட் ஒன் எடுத்துக்கலாமா? தேர்ட் ஒனில் ஏ வந்து 1, 2, பி வந்து 3, 4. இங்கே என்ன சொல்கிறாங்க? பி இன்டர்செக்ஷன் நல் செட் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறத பண்ணுவோம். பி இன்டர்செக்ஷன் நல் செட் விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்? 3, 4 நீங்கள் ஒரு நல் செட்டோட இன்டர்செக்ட் பண்ணுறீங்க. நல் செட்னா என்ன அர்த்தம்? எம்டி செட். இப்போ இதையும் நீங்கள் இன்டர்செக்ஷன் பண்ணீங்கன்னா, இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம்? நம்ம செட்லேயே பார்த்துருக்கோம். காமன் எலமெண்ட்ஸ் எடுக்கணும். இதுக்கும் காமன் எலமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ பி கிராஸ் 5 நீங்கள் இது இன்டர்செக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு வெறும் நல் செட் தான் வரும். இப்போ ஏ கிராஸ் இது பண்ண போகிறோம். கரெக்டாக? அப்போ ஏ கிராஸ் இது பண்ணுறோன்னா அர்த்தம் ஏவோட செட் வந்து 1, 2. பட் இது வந்து நீங்கள் நல் செட்டோட கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? கண்டிப்பாக வந்து நல் செட்டு தான் வரும். ஓகே. 1 எடுத்து இங்கே எது கூட கிராஸ் பண்ண முடியும்? இங்கே தான் எதுவுமே கிடையாதே. அப்போ நல் செட். ஸோ அப்போ நம்மளுடைய தேர்ட் ஒன்னும் வந்து என்ன ஆகுது? ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இப்போ ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு -1, 1 ஏ கிராஸ் சி, அதாவது 3 டைம்ஸ் கிராஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் கிராஸ் பண்ணி எழுதுவோமா? -1, 1 கிராஸ் -1, 1. ஓகே. இப்போ இதை ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எலிமெண்ட் 2 கூடவும் பண்ணணும். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? -1, 1. தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒன் வந்து -1, -1. அடுத்தது -1, 1. அதே மாதிரி இது பண்ணிங்கன்னா 1, -1, தென் 1, 1. ஓகேவா? இது என்னது? ஏ கிராஸ் ஏ. இப்போ இந்த செட்டை மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்னொரு தடவை -1, 1ஓட கிராஸ் பண்ண போகிறோம். அதுதான் என்னது? நம்மளுடைய 3 டைம்ஸ் ஆஃப் ஏ கிராஸ். ஸோ இப்போ இதை கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்? இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம இது கூட சேர்த்து எழுதணும். ஸோ எழுதுவோமா? ஃபஸ்ட் என்ன பாருங்கள்? -1, -1, இந்த 1 எடுத்தாச்சு, இது கூட பண்ணியாச்சு. அடுத்து இதை எடுத்து இது கூட பண்ணுங்க. அது பண்ணால் என்ன வரும்? -1, -1, 1. ஓகே. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் எடுத்து பண்ணுவோமா? -1 எடுத்து பண்ணுங்க. -1, 1, -1. தென் நம்மளுக்கு என்ன வரும்? -1, 1, 1. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 2 வந்து இந்த 2 கூட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து இது எடுத்துக்கோங்க. 1, -1, -1. தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 1, -1, 1. அடுத்து லாஸ்ட் 2. ஸோ இப்போ இது எடுத்திங்கன்னா 1, 1, -1. தென் என்ன வரும்? 1, 1, 1. ஸோ இப்போ நம்மளுடைய கம்ப்ளீட் பேர் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது எல்லாமே கவர் பண்ணிட்டோமான்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? இப்போ இங்கே எத்தனை இருக்குது? 2 எலமெண்ட்ஸ் இருக்குது.
அதாவது ஒரு செட்டில் 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம எத்தனை தடவை கிராஸ் பண்ணுறோம்? 3 டைம்ஸ் நம்ம வந்து கிராஸ் பண்ணுறோம். அப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கு. அப்போ ஒன்றுத்துக்கும் 2 அப்படின்னா இதோட ஆன்சர் என்ன? 3 டைம்ஸ் பண்ணியிருக்கோமா? 2 2s are 4 4 2s are 8. அப்போ நம்ம 8 டைம்ஸ், அதாவது நம்ம ஆர்டர்ட் பேர் வந்து இங்கே 8 பேர்ஸ் எழுதினோமா அப்படின்றதையும் நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? பிகாஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது தான் வந்து என்னது கார்ட்டீசியன் ப்ராடக்டில் நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற அவுட்புட். இப்போ 6th ஒன் பாருங்க. இஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் அவங்க ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. ஏ அண்ட் பி கேட்குறாங்க. அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் அவங்க பண்ணிவிட்டு நம்மளை ஏ அண்ட் பி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எலிமெண்ட் ஏ அப்படின்னா இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலிமெண்ட் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்னது பிலாங்ஸ் டு ஏ. கரெக்டாக? ஸோ அப்போ ஏவோட செட்டில் நம்மளுக்கு என்னென்ன வரும்? ஏ கமா பி. இது வந்து ஏவோட செட். பிகாஸ் நம்ம இதை தான் என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்று இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஒன் எல்லாமே வந்து நம்மளுக்கு என்னது ஏல வந்துடும். அப்போ பி செட்டில் ரிமைனிங், அதாவது நம்மளோட செகண்ட் எலிமெண்ட் இருக்குது எக்ஸ் ஒய். அப்போ பியோட எலிமெண்ட்ஸ் என்னது எக்ஸ் அண்ட் ஒய். இதுதான் வந்து நம்மளுடைய செகண்ட் செட்டில் வந்துடும். ஸோ ஏ அண்ட் பியை ஜஸ்ட் ஃப்ரம் த அப்படியே அந்த செட்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதிடுறோம். இப்போ 7th ஒன் பாருங்கள். ஏபிசிடின்னு 4 செட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஒவ்வொன்றா வந்து நம்மளை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒன்னோட எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாமா? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இருக்குது. ஸோ இப்போ நான் இதை ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி பண்ணுறேன். ஓகே, பியும் சியும் நீங்கள் வந்து இன்டர்செக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? 1, 2, 3, 4 இன்டர்செக்ஷன் 5, 6. இதில் ஏதாவது இன்டர்செக்ஷன் இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ அப்போ அது என்னது? நல் செட். இது ரெண்டுத்துக்கும் காமன் எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால இது வந்து நல் செட். அப்போ ஒரு நல் செட்டை ஏ கூட கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? நல் செட்டு தான் கிடைக்கும். கரெக்டாக? இது நம்ம ஏற்கனவே ஒரு சம்மில் பார்த்தோமா? ஒரு செட்டையும் நீங்கள் ஒரு நல் செட்டையும் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன? நல் செட் தான் கிடைக்கும். ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே இதிலே நம்ம செகண்ட் ஒன் என்ன சால்வ் பண்ண போகிறோம்? ஆர்ஹெச்எஸ் சால்வ் பண்ண போகிறோம். சாரி, செகண்ட் சம் இல்லை, இது என்ன சொல்கிறோம்? நம்ம செகண்ட் ஒன் இதிலே வந்து நம்ம ஆர்ஹெச்எஸ் சால்வ் பண்ணுறோம். பாருங்கள், ஏ கிராஸ் பி. ஃபஸ்ட்டு வந்து ஏவையும் பியையும் கிராஸ் பண்ணிக்கிறோம். ஏ என்ன இருக்குது? 1, 2. பி என்ன இருக்குது நம்மளுக்கு? 1, 2, 3, 4. இப்போ இதை கிராஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும்? 1, 1, 1, 2, 1, 3, 1, 4. ஓகேவா? மொதல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சா? அதே மாதிரி 2 எடுத்து பண்ணுங்கள். 2, 1, 2, 2, 2, 3, 2, 4. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஏ கிராஸ் பி வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இது ஒவ்வொரு ஆர்டர் பேருக்கும் கண்டிப்பாக கமா போடணும். இப்போ அதே மாதிரியே ஏ கிராஸ் சி பண்ணுங்கள். ஏ என்ன இருக்குது? 1, 2 கிராஸ் நம்மளுடைய சி என்னது? 5, 6. ஓகே, இப்போ இதை கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட் வந்து 1, 5, தென் 1, 6. அடுத்தது என்ன இருக்குது? 2, 5, தென் 2, 6. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். பட் உங்களுக்கு இதில் ஒரு சின்ன லாஜிக் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே எங்கேயுமே வந்து 5, 6ன்ற நம்பர் கிடையாது. கரெக்டாக? பிகாஸ் இதுக்கும் காமனாக எதுவுமே இல்லை. ஸோ இதில் எந்த செட்லேயும் 5, 6 இல்லை. இதில் கண்டிப்பாக 5, 6 இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்கு என்னதான் இல்லை? எந்த ஒரு காமன் எலமெண்ட்ஸும் கிடையாது. ஸோ நம்மளுடைய எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் என்ன ஆயிடுச்சு? ஈக்குவலாக வந்துடுச்சு. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஃபஸ்ட்டு ஒன்று சால்வ் பண்ணுறோம். ஒன்று அவங்க கொடுத்ததை அப்படியே எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு அதில் கரெக்டாக நம்மளோட எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக வருதான்னு பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் நம்ம செகண்ட் சம் பார்ப்போம். இப்போ நீங்கள் செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ கிராஸ் சி இஸ் அ சப்செட் ஆஃப் பி கிராஸ் டின்னு இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் சி என்னன்றது கண்டுபிடிப்போமா? ஏவோட எலமெண்ட் சியோட எலமெண்ட் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ 1 cross 2 1, 2 இன்ட்டு சியோடது என்னது? 5 cross 6. ஓகேவா? இப்போ இது ரெண்டும் கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1, 5, 1, 6. தென் அதே மாதிரி 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2, 5, 2, 6. ஸோ நம்மளுக்கு இந்த ரெண்டு கிடச்சிருக்கு. இப்போ இதே மாதிரியே பி கிராஸ் டி பண்ணுங்கள். பியோட எலமெண்ட் நம்மளுக்கு என்ன? 1, 2, 3, 4. ஓகே, அதே மாதிரியே நம்மளுக்கு டியோட எலமெண்ட் என்ன? 5, 6, 7, 8. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன எடுக்கும்? 1 எடுத்து ஃபஸ்ட்டு இந்த 4 கூட கிராஸ் பண்ண போகிறோம். 1, 5,
1,6 1,7 1,8 அதே மாதிரியே 2 பண்ணோம் அப்படின்னா 2,5 2,6 2,7 2,8 அதே மாதிரி நெக்ஸ்ட் 3 பண்ணுங்க 3,5 3,6 3,7 3,8 நெக்ஸ்ட் லாஸ்ட்ல என்னது 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4,5 4,6 4,7 தென் 4,8 ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சா. இங்கே என்ன சொல்கிறாங்க, ஏ கிராஸ் சி வந்து இதோட சப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்செட்னு என்ன அர்த்தம், இந்த எலமெண்ட் இதில் இருக்கணும். இப்போ 1,5 எஸ் 1,5 இருக்குது, 1,6 இருக்குது, அடுத்து 2,5 இருக்குது, 2,6 இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லுவோம், எஸ் இட் இஸ் வெரிஃபைடு. நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க கொடுத்த இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, எஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. இது ஏ கிராஸ் சி வந்து இஸ் த சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி. கரெக்டாக, ஏ கிராஸையும் பி கிராஸையும் சப்செட்டாக இருக்கிறதுனால ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. ஸோ இப்போ இதோட இந்த 7th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 8th சம் பாருங்கள், ஏ பி 2 செட் நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் ஹவு மெனி ஃபஸ்ட்டு ரைட் ஏ கிராஸ் பி சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்று ஒன்றா போவோமா. ஏ கிராஸ் பி இதை ரைட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 1 எடுத்துகிட்டு 2 எலமெண்ட் கூட பண்ணுவோம். ஸோ 1,3 1,4. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னது 2,3 2,4 ஓகேவா. ஸோ நம்ம ஏ கிராஸ் பி பண்ணிட்டோம். அடுத்தது ஹவு மெனி சப்செட்ஸ் வில் ஏ கிராஸ் பி ஹேவ். அவங்க என்ன கேட்குறாங்க, சப்செட் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்னது, நம்மளுக்கு இதோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 2, இதோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 2. கரெக்டாக. அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸோட ஃபார்முலா என்ன, நம்மளுக்கு நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 to the power PQ. கரெக்டாக. PQன்றது என்னது, ஏவோட செட்டு பியோட செட்னு சொல்கிறேன். நீங்கள் ஏபின்னு எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். அப்போ 2 to the power of 2 into 2 2 to the power 4 2 to the power 4னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு 16. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் 16 சப்செட்ஸ் இருக்குது. அண்டு லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க, லிஸ்ட் தெம். ஸோ அப்போ அந்த 16 சப்செட்ஸ் எழுதுவோமா. இந்த ஏ கிராஸ் பியில் இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த செட்டுடைய 16 சப்செட்ஸும் நம்ம எழுத போகிறோம். ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம், ஃபஸ்ட்டு செட் நம்மளுக்கு என்னமே எப்போவுமே வந்து எம்டி செட் ஃபஸ்ட்டு செட். அண்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இது ஒன்றுத்தையும் வந்து தனித்தனி சப்செட்டாக எழுதுவோம். கரெக்டாக. 1,3 ஒன்று, தென் நெக்ஸ்ட் என்னது 1,4 ஓகேவா. அடுத்தது 2,3 தென் நெக்ஸ்ட்டு 2,4 ஓகேவா. இது ஒன்று தனித்தனியாக எழுதியாச்சு. ஸோ இது ஒரு எலமெண்ட், இது 4 எலமெண்ட், மொத்தம் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, 5 எலமெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது ஒரு ஆர்டர்ட் பேர் எடுத்து இன்னொன்று கூட கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். இப்போ 1,3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது எது கூட கம்பைன் பண்ணுவோம், 1,4. ஸோ இது ஒரு சப்செட் ஓகேவா. 1,3 1,4. இப்போ அதே மாதிரியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1,3 2,3 ஓகேவா. அடுத்த சப்செட் பாருங்கள் 1,3 2,4. ஸோ ஃபஸ்ட்டு 1,3 எடுத்து இந்த 3 கூட நான் சப்செட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரியே 1,4 எடுப்போமா. 1,4 தென் 2,3. இதை எடுத்து இது கூட பண்ணக்கூடாது, ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இதை எடுத்து இது கூட பண்ணாதீங்க, இதை எடுத்து மற்ற எலமெண்ட் கூட பண்ணுங்கள். 1,4 எடுத்து நெக்ஸ்ட் என்னது 2,4 ஓகேவா. ஸோ இப்போ 2 எலிமெண்ட்ஸில் லாஸ்ட்டாக இருக்கிறது என்னது, இந்த 2 பேர் மட்டும்தான். ஸோ அப்போ அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க 2,3 2,4. ஸோ இந்த 2 பேர் முடிஞ்சிச்சு. 2 பேர்ஸ் எல்லாம் ஓவர். இப்போ அடுத்து 3 பேர்ஸ், இந்த 3 பேர் எடுத்து பண்ணுவோமா. ஃபஸ்ட் என்னது 1,3 1,4 தென் 2,3. இது ஒரு பேர் ஓகேவா. அதே மாதிரி பாருங்கள் 1,3 1,4 2,4. இது ஒரு பேர் ஓகேவா. இது 3 பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணிட்டோம், இது 3 பண்ணியாச்சு. இப்போ இது 3 லாஜிக் பண்ணுவோமா. இது 3 என்ன இருக்குது பாருங்கள் 1,4 2,3 தென் 2,4 ஓகேவா. இந்த 3 பண்ணியாச்சு, இந்த 3 பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ இந்த 3 பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் பேர் என்ன நம்ம என்ன பண்ண போகிறோம், இது 4மே சேர்ந்த ஒரு பேர் இருக்கும். கரெக்டாக. ஸோ 1,3 இன்ட்டு 1,4 2,3 2,4 ஓகேவா. இப்போ டோட்டல் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு ஆட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. இது ஒரு ஜோடி 6 7 8 9 10 11 12 13 14 15.
அப்போ 15 இருக்குது அப்படின்னா நான் ஏதோ ஒரு பேர் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்னும் விட்டுருக்கேன். பிகாஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் செட்ஸ் எத்தனை இருக்கணும், 16 இருக்கணும். கரெக்டாக? ஸோ நம்ம 15 அப்படின்னா நான் இதில் என்ன ஒரு பேர் விட்டுருக்கேன் பாருங்கள், 1,3 1,4 2,4 பண்ணியாச்சு. இப்போ நான் விட்ட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2,3 2,4 1,3 கூட பண்ணணும். கரெக்டாக? அந்த ஒரு பேர் விட்டாச்சு. ஸோ 1,3 2,3 தென் 2,4. ஸோ டோட்டல் நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, நம்மளுடைய டோட்டல் சப்செட் 16 வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் இது எழுதணும். ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரு பேரையும் ஒரு பேர் கூட கரெக்டாக எழுதி நம்ம டிஸ்டர்ட் பண்ணால் நம்மளுடைய சம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ இதோட இந்த 8th சம் ஓவர். 9th ஒன் பாருங்கள். let A and B be two sets. n of A கொடுத்துட்டாங்க, n of B கொடுத்துட்டாங்க. அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இதை கிராஸ் பண்ணால் வர ஆன்சர் கொடுத்துட்டு A and B என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ A cross B நமக்கு தெரியும் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு எலிமெண்ட் நம்மளோடது என்னது, இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட் ஏவை தான் குறிக்கும். அண்ட் இந்த செகண்ட் எலிமெண்ட் பியை தான் குறிக்கும். இதுதான் என்னது நம்மளோட லாஜிக். கரெக்டாக? ஸோ அப்போ ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ஸும் என்னது, ஏல தான் வரும். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, ஒய் பிலாங்ஸ் டு ஏ, இசட் பிலாங்ஸ் டு ஏ. அப்போ நம்மளோட ஏ செட்டு என்ன இருக்கும், எக்ஸ் கமா ஒய் கமா இசட். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 3. ஸோ மேட்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி பி செட் பாருங்கள், செகண்ட் இந்த ஆர்டர் பேரில் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 1 இருக்குது 2 இருக்குது 1 இருக்குது. அப்போ நம்மளுக்கு ரிப்பீட்டட் வேல்யூஸ் செட்டில் எழுத முடியாது. ஸோ 1,2. ஓகேவா? எக்ஸ் ஒய் இசட் ஆர் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ 1,2 நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என் ஆஃப் பியும் 2ன்றதுனால 1,2. ஸோ இது ரொம்ப ஈஸி. நம்ம ஜஸ்ட் அந்த கிராஸ் ப்ராடக்டில் இருக்கிற அந்த ஆன்சர் எடுத்து அப்படியே எழுதிடுறோம். இப்போ இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் சம் பாருங்கள். இந்த கார்டீஷியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் ஏ ஹேஸ் 9 எலமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கிராஸ் ப்ராடக்டில் 9 எலமெண்ட்ஸ் வந்து இதோட நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் ஏ 9 எலமெண்ட்ஸ் அப்படின்னா அப்போ என் ஆஃப் ஏ நம்மளுக்கு என்ன தெரியும், அதாவது ரெண்டு நம்பர் சேம் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் தான் 9 வரணும்னா அப்போ என் ஆஃப் ஏ வந்து 3. பிகாஸ் 3 × 3 தான் 9 வரும். அப்போ இதோட ஏவோட செட்டு 3, மறுபடியும் ஏவோட செட் 3ன்றதுனால அது 2 பண்ணும்போது 9 கிடைக்குது. அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் செட் ஏ வந்து 3 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த செட் ஏ அண்ட் த ரிமைனிங் எலமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு செட் ஏ என்னன்றது கண்டுபிடிப்போம். செட் ஏவோட எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கே என்னென்ன வேல்யூஸ் இருக்குது பாருங்கள். அதாவது இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஏ கிராஸ் ஏல இது இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது எல்லாமே என்ன அர்த்தம், ஏவோட எலமெண்ட்டுன்னு அர்த்தம். கரெக்டாக? ரிமைனிங் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பட் அவங்க 2 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து பார்த்தாலே நமக்கு என்ன தெரியுது, -1 0 1. இது 3 என்னது, நம்மளுடைய ஏக்கான செட்டு. ஏன்னா -1ன்றது ஒரு யூனிக் எலமெண்ட், 0ன்றது ஒரு யூனிக், 1ன்றது ஒரு யூனிக். அப்போ ஏவோட எலமெண்ட்ஸ் என்ன தெரிஞ்சிச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் ஏ கிராஸ் ஏ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒவ்வொன்றா பண்ணுவோமா, -1, அதாவது இதையே திரும்ப வந்து இது கூடவே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கிராஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? -1 -1 கூட கிராஸ் பண்ணுவோம். நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட் கிராஸ் பண்ணும்போதும் இங்கே இருக்கிற 2 விட்டுடணும். அவங்களே டோட்டல் எலமெண்ட்ஸ் 9ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி 2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9 - 2 என்னது 7. ஸோ அப்போ நம்ம ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எத்தனை எலமெண்ட்ஸ் எழுத போகிறோம், 7 எலமெண்ட்ஸ் வந்து இதில் எழுதுவோம். ஸோ இப்போ -1 கூட கிராஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், -1, -1. அடுத்தது என்னது, -1, -0. அது ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் அதை விட்டுட்டேன். -1, -1. செட் என்னப்போ -1, -1. அதே மாதிரியே 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா 0, -1. நெக்ஸ்ட் என்னது 0, 0. அண்ட் நெக்ஸ்ட் என்னது 0, 1. இது ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு 1 எடுத்துக்கோங்க. 1, -1, 1, 0, 1, 1. ஓகேவா? ஸோ எத்தனை எலமெண்ட் இருக்குது, 1 2 3 4 5 6 7. ஸோ ரிமைனிங் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த 7 எலமெண்ட்ஸையும் இந்த மாதிரி தான் எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதோட இந்த எக்ஸசைஸ் 2.1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 2.2 பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டெலிகிராமில் நம்ம குரூப்பில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.